நீ அழுகிறதுக்கே அர்த்தமில்லை என்று சிலர் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அந்த ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு பாடம், ஒரு அனுபவம், ஒரு மாற்றம். இப்பொழுது வலிக்கிறது, ஆனால் நாளை அதே வலிதான் உன்னை வெற்றியின் உச்சியில் நின்று சிரிக்க வைக்கும். இன்று உன் கண்ணீரை பாராமலே போகும் உலகம் நாளை உன் வெற்றியை காண நின்று காத்திருக்கும். பொறுத்திரு, உயர்ந்த இடம் காத்திருக்கிறது. உன் கண்ணீரை பார்த்து உலகம் கசப்பான வார்த்தைகளை பேசலாம், உனக்கு உதவாமல் உன்னை கேள்விக்குள்ளாக்கலாம். ஆனால் நம்பிக்கையை விட்டுவிடாதே. ஒரு நாள் உனக்கே உன் கண்ணீரின் காரணம் புரியும். அது உன்னை எப்படி மாற்றியது, எப்படி வலிமை கொடுத்தது, எப்படி நீ மனிதராக உருவெடுத்தாய் என்பதற்கான கதையாக மாறும். உனக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கையையே உலகம் வெறும் கண்ணீர் என பார்த்தது. ஆனால் நீயோ அதிலிருந்தே ஒரு புதிய உலகத்தை கட்டிப்பிடிக்கப் போகிறாய். நீ இன்றைக்கு ஒருவருக்காக அழுகிறாய், நாளை அந்த ஒருவரும் உன்னை நினைத்து பார்ப்பதற்கே நேரமில்லை. இதுதான் வாழ்க்கை. ஆனால் அந்த அழுகையும் வீணில்லை. அது உன்னை ஒரு புதிய மனிதனாக வடிகிறது. உன் உள்ளத்தில் ஒரு நெருப்பு உருவாகிறது. அந்த நெருப்பு தான் நாளை வெற்றி. அந்த வெற்றியில் நீ சிரிக்கும் போது, நீ அழுத அந்த தினத்துக்கே நீ நன்றி சொல்லுவாய். கண்ணீர் வீழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் உன் கதையை எழுதியது. அந்த கதையின் முடிவில் நீ மட்டுமே ஹீரோ. அழுததற்கு பின்னாலே தான் உண்மையான மனிதர்கள் உருவாகிறார்கள். வாழ்க்கையில் நீ சந்தித்த துரோகங்கள், தவறாக புரிந்து கொண்ட உறவுகள், உன்னை ஏமாற்றிய நபர்கள், இவையெல்லாம் உன்னை அழவைத்தாலும் அதே நேரத்தில் உனக்கு பாடம் கற்றுத்தந்த பேராசிரியர்களே. நாளை உன் வெற்றிக்காக பேசும் மக்கள் இன்று உன் கண்ணீரை கண்டுகொள்ளாதவர்கள். ஆகவே அழுததை நீ பட்டினியில் வைக்காதே, அதில் வலிமை தேடு. ஏனெனில் உன் கண்ணீருக்கே ஒரு நாள் அர்த்தம் தெரியும். உனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கும். உன் கண்ணீரை இன்று யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உன் உள்ளத்தில் நடந்த யுத்தத்தை காணவில்லை. ஒரு மனிதன் வெளியே சிரித்தாலும் உள்ளத்தில் வலி அடித்துக் கொண்டிருக்கும். அந்த வலிதான் அவரை நிஜமான மனிதனாக மாற்றுகிறது. இன்று நீ பேசாமல் சுமந்த வலிகளை நாளை உன்னால் 100 பேர் வலிக்காமல் வாழ கற்றுக்கொள்வார்கள். உன் கண்ணீர் வீணில்லை, அது ஒரு பயணம். ஒரு நாளில் அந்த பயணத்தின் முடிவில் நில். அப்போ உன் கண்ணீருக்கு மட்டுமில்லை, உன் மௌனத்துக்கும் அர்த்தம் தெரியும். அழுகை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு உருவாக்கம். உன்னை உடைத்துவிட்டு அந்த சோகமே உன்னை மறுபடியும் கட்டி எழுப்பும். ஒரு நாள் உன் கண்ணீர் ஒரு மெழுகுவர்த்தியாக மாறி மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் உன்னை உயர்த்தும். அதுவரை சோர்ந்து விடாதே. இந்த உலகம் உன் வலிமையை பார்க்கும் நாள் வரும். அதுவரை நீ உன் மனசில் ஒரு தீயை ஏற்றிவை. நான் ஒரு நாள் எல்லாம் தாண்டி வாழப்போகிறேன் என்ற நம்பிக்கையை. கண்ணீர் வந்ததற்காக நீ தோல்வி அடைந்தவன் அல்ல, அது நீ உண்மையானவனாக வாழ்ந்திருக்கிறாய் என்பதற்கான சான்று. உணர்வுகள் மண்ணுக்குள் புதையாது, அவை உன்னை ஒரு நாள் உயர்த்தும். உன் கண்ணீர் வீணாகாது, நாளைய வெற்றி அதிலிருந்து பிறக்கும். இந்த உலகம் உன்னை இழிவாக பார்த்தாலும் உன்னுள் இருக்கும் தீயை எடுக்க முடியாது. அதனால் வலிக்கும் போதெல்லாம் சத்தமாக அழ வேண்டாம். அமைதியாக மாறி உன் வெற்றிக்காக உழை. அந்த வெற்றிதான் உன் பதிலாக இருக்கும். இன்று நீ அழுகிறாய் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனவர்களுக்காக. ஆனால் உண்மையில் நீ அழுவது அவர்களுக்காக இல்லை. நீ உன் நம்பிக்கையை, உன் நிசப்தமான அன்பை, உன் நேர்மையை யாரும் மதிக்கவில்லை என்பதற்காக. அந்த உணர்வுகளுக்குத்தான் நீ கண்ணீர் விடுகிறாய். நாளை யாராவது உன்னுடன் இருப்பதற்காக அல்ல, நீயே உன்னுடன் இருக்க கற்றுக்கொள்வதற்காக இந்த வலி வருகிறது. ஒரு நாள் அந்த வலி ஒரு வலிமையாக மாறும். அப்போ உன் கண்களுக்கே விட்டு சொல்லுவாய், நன்றி, நீ அழுததால் தான் நான் இப்போது இத்தனை வலிமையானவனாக இருக்கிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் வீழ்கிறோம். அதுவே நமக்கான பாடம். வீழ்ந்த இடத்தில் அழுததை நினைத்தால் சிரிக்க வரும் நாளும் வரும். நீ உன் கண்ணீரை வெறுக்காதே, அது உன்னை தேடிக்கொண்டு வரும் மக்களுக்கான பதிலாக இருக்கும். நீயே உன்னை விட்டு போகாமல் இருந்தால் இந்த உலகமே உன்னை கொண்டாடும் நாள் தூரம் இல்லை. அதற்குள் போய்விடாதே. கண்ணீரின் நடுவிலும் நம்பிக்கை என்னும் தீப்பொறி இருக்கிறது, அதை வாழவிடு. ஒரு நாள் நீ உன் கண்களில் துளிர்த்த அந்த கண்ணீரை நினைத்து சிரிப்பாய். என்றால் அந்த கண்ணீர் உன்னை ஏமாற்றியது இல்லை, மாற்றியது. அந்த அழுகைதான் உனக்குள் புதைந்து கிடந்த நம்பிக்கையை விழித்தது. உலகம் உன்னை விட்டு சென்ற போதும் நீ உன்னை விடாததற்காகவே இப்போது வாழ்கிறாய். எத்தனை பேர் உன்னை வெறுத்தாலும் உன்னுடைய கண்ணீர் மட்டும் உன்னுடன் இருந்தது. அது உனக்காகவும் உன் நம்பிக்கைக்காகவும் சாட்சியமாக இருந்தது. நாளை நீ வெற்றி பெறும்போது அந்த வெற்றிக்கு சமமாக உன் கண்ணீரும் இருக்கப் போகிறது. அழுத ஒவ்வொரு நொடியும் வீணாகும் என்று நினைக்காதே. அந்த நேரம்தான் உன்னை உன்னிடம் கொண்டு வந்தது. நீ சிரித்த நாட்களில் உன்னை விட நீ அழுத நாட்கள் தான் உன்னுடைய ஆழத்தை கற்பித்தன. அந்த ஆழமே உனக்கு நாளை உயரமாக மாறும்.
நீ இப்போது யாருக்கும் புரியாத வலியை சுமப்பதற்காக தவிக்கிறாய். ஆனால் அந்த வலி ஒரு நாள் உன்னை கடந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக மாறும். கண்ணீர் என்பது குறை அல்ல, அது ஒரு கதை. அந்த கதையின் ஹீரோ நீதான். உன் கண்ணீர் இன்று பதில்கள் இல்லாமல் அழுகிறது. ஆனால் நாளை அதே கண்ணீர் உன் வெற்றிக்கான பதிலாக இருக்கும். உலகம் உன்னை கீழே தள்ளிவிட்டது. உறவுகள் புரிந்து கொள்ளவில்லை. நீ மட்டும்தான் உன்னோடு இருந்தாய். இதுதான் உண்மை உறவு. உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த அமைதிதான் உன்னுடைய நம்பிக்கையின் ஆதாரம். நீ சோர்ந்து விட்டாய் என்று நினைக்காதே. நீ அமைதியாக போகிறாய். ஆனால் உனக்குள் ஒரு பெரிய போர் நடக்கிறது. அந்த போர் வெற்றி பெறும் வரை கண்ணீரை விட்டு விடாதே. அது ஒரு சக்தியாக மாறும். உன் கண்ணீர் உன்னை பலவீனமாக்கவில்லை, அது உன்னை உண்மையானவனாக மாற்றியது. நீ பெற்ற வலிகள் உன்னை கீழே தள்ளவில்லை, மேலே ஏற ஒரு மேடையாகவே மாறின. உலகம் உன்னை விட்டு செல்லலாம், ஆனால் அந்த வலிக்கு அர்த்தம் தெரியும் நாள் வரும். அந்த நாளில் நீ உலகத்தையே வென்றவன். அந்த வெற்றிக்கு பின்னால் யாரும் காணாத ஒரு கண்ணீர் இருக்கும். அந்த கண்ணீர் தான் உன் நிஜமான வெற்றி கடவுச்சீட்டு. நீ அழுதது வீணில்லை, நீ வாழ்ந்ததற்கான சாட்சி அது. இன்று நீ நினைத்ததெல்லாம் நடக்கவில்லை, அது வருத்தமாக இருக்கலாம். ஆனால் நாளை அந்த தவறுகள் தான் உன் வெற்றிக்கு பாதை அமைக்கும். நீ இழந்த உறவுகள், நீ தாங்கிய துரோகங்கள், நீ அழுத அந்த இரவு எல்லாமே ஒரு நாள் ஒரு புதிய வாழ்க்கையின் கதையை எழுதப் போகின்றன. உன் கண்ணீர் எந்த காரணத்திற்காக வந்ததோ அந்த காரணமே நாளை உன் வெற்றியின் காரணமாக மாறும். ஏனென்றால் கடவுள் சும்மா ஒரு கண்ணீரை கூட வீணாக அனுப்ப மாட்டார். அழுததற்கு பிறகு என்னதான் அமைதி வந்தாலும் அந்த அழுகையின் சுவை மட்டுமல்ல, அதனால் ஏற்பட்ட மாற்றமும் நீ பூரணமாக உணர வேண்டும். வாழ்க்கை உன்னை அடித்ததல்ல, நீ அந்த அடியில் வளர்ந்ததுதான் முக்கியம். இன்று கண்ணீர், நாளை களி, இன்று மௌனம், நாளை மத்தளமாய் மாறும். ஆனால் நீ இந்த பயணத்தை விட்டு விடாதே. உன்னுள் இருக்கும் நம்பிக்கை உன்னை ஒரு நாள் உன்னால் கூட நம்ப முடியாத இடத்துக்கு கொண்டு செல்லும். அப்போ நீ சொல்லுவாய், என் கண்ணீருக்கு அர்த்தம் தெரிய வந்தது. நீ அழுகிறாய் என்றால் அது நீ மெதுவாக உருக்கி உருக்கி உன்னுள் பொறுமையை கட்டி கட்டி கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். இந்த உலகம் வெறும் நம்பிக்கையில் தான் இயங்குகிறது. நீ ஒரு நாள் வெற்றி பெறுவாய் என்று உன் உள்ளத்திலே ஒரு சிறிய குரல் சொன்னதால் தான் இன்று வரை உயிரோடு இருக்கிறாய். உன் கண்ணீரை நீ வெறுக்காதே, அது ஒரு உருக்கம். அந்த உருக்கத்தில் தான் உன் வாழ்க்கையின் புதிய வடிவம் உருவாகப் போகிறது. நாளை உன் வாழ்க்கையை பார்க்கும் உலகம், இவனுக்கு இத்தனை வலி இருந்ததா என்று வியக்கப் போகிறது. ஆனா நீ மட்டும் அந்த கணத்தில் சிரித்துக்கொண்டு நெஞ்சத்தில் ஒரு வார்த்தை சொல்வாய், அது எல்லாம் ஒரு தேவையான பயணம். உனக்குள் ஒரு சத்தமில்லாத சத்தம் இருக்கு. அந்த சத்தம் தான் கண்ணீராக வெளியில் வருகிறது. எல்லோரும் சத்தமாக கோபப்படக்கூடும், ஆனால் உண்மையான வலி சத்தமில்லாமல் வரும். அந்த சத்தமில்லாத அழுகைதான் உன்னை வலிமையாக்கும். யாரும் உன்னை கண்டுகொள்ளாத இந்த நேரத்தில் நீ உன்னையே கண்டுகொள். நீயே உனக்கு தோழனாக மாறிக்கொள். அந்த ஒரு நாள் வரும், நீ உன்னை மட்டும் புரிந்து கொண்டதால் தான் நீ உன்னை உயர்த்தி கொண்டாய் என்று சொல்வதற்கான நாள். அந்த நாளில் உலகம் உன்னை கொண்டாடும், ஆனா நீ உன் கண்ணீரை தான் நினைத்து நெகிழ்வாய். தோல்வி வந்ததால் தான் நீ அழுகிறாய், அது சரி. ஆனால் அந்த தோல்வி உன்னை வலுப்படுத்துவதற்கு வந்ததோ என்ற பக்க கோணத்தையும் ஒரு முறை சிந்தித்துப்பார். கண்ணீருடன் வந்த அந்த இரவில், யாரும் அருகில் இல்லாத அந்த நேரத்தில் நீ உன்னிடம் பேச ஆரம்பித்தாய். அதுதான் உன் முதல் வெற்றி. உன் கண்ணீர் உன்னிடம் இருக்கும் வரை உலகம் உன்னிடம் இல்லாமலே போகலாம். நீ உன்னையே தாங்கிக் கொண்டால் இன்னொரு உலகமே உனக்காக உருவாகும். அப்போ நீ நினைக்கும், நான் அழுத அந்த இரவு ஒரு கடவுளின் திட்டமா? வலியின் தாக்கம் உடம்பை வாட்டி விடாது, ஆனா அந்த வலியை கூட தாங்கிக் கொள்வது நம் மனசுதான். நீ அழுகிறாய் என்றால் நீ இன்னும் உன்னை காணவில்லை. உன் கண்ணீரில் துடிக்கும் அந்த உணர்வுகள் உண்மையான உன் சக்தியை தான் சுட்டி காட்டுகிறது. உன் கண்ணீர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கும் ஒரு மொழி. அதை யாரும் புரிய வேண்டியதில்லை. நீ ஒரு நாள் உனக்கே அந்த மொழியை கற்றுக்கொண்டு உன் வாழ்வை மாற்றப் போகிறாய். அப்போ நீ வென்றுவிட்டாய். நீயே உன்னோடான போரில ஜெயித்து விட்டாய். உன் கண்ணீர் வீணானது என்று யாராவது சொன்னால் அது அவர்கள் உலகத்தை அளக்கிற விதி. உன்னுடையது வேறு. நீ அழுதது உண்மையா இருந்ததற்காக, உன்னுடைய உணர்வுகள் மெய்ப்பாடாக இருந்ததற்காக. இன்று நீ ஒருவருக்காக அழுகிறாய், ஆனால் நாளை யாருக்காகவும் கண்ணீர் விட முடியாத அளவுக்கு வலிமை அடையப் போகிறாய். அந்த மாற்றத்திற்கு இந்த அழுகை ஒரு பூங்காற்று மாதிரியே. ஒரு நாள் அந்த கண்ணீரை நினைத்து பார்த்து நீ சிரிக்க போறாய். ஆனால் அந்த சிரிப்பில் மட்டும்தான் நெஞ்சம் முழுக்க உருகும். ஒரு நன்றி இருக்கும். அழுததால் தான் இங்கே வந்தேன். வாழ்க்கையில் சில நாட்கள் வெறும் துக்கமா இருக்கும். எந்த காரணமும் இல்லாமல் அழ வேண்டும் போல இருக்கும். அதுதான் மனதுக்குள் நடந்த கண்ணியமான புரட்சி. உன் கண்ணீர் எதற்காக வந்ததோ
அதே கண்ணீர் நாளை ஒரு பக்கத்தில் ஒருவருக்கு புத்தியாகவும் மறுபக்கத்தில் உனக்கே தூண்டுதலாகவும் மாறும். நீ அழுததற்காக இந்த உலகம் உன்னை வலிமையற்றவனாக நினைத்தால் அது அவர்களது புரிதல் மட்டுமே. ஆனால் நீ உன்னையே அழ வைத்து எழுப்பிய வீரன் என்பதை நீ மட்டும் மறந்து விடாதே.